Lord might open our ears to listen to his voice this morning. Shall we praise God? நாம் கர்த்ததாமே நம்முடைய செவிகளை திறந்து அவருடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Shall we turn to 2 Thessalonians chapter 2? இரண்டாவது தெசலோனிக்கர் இரண்டாம் அதிகாரத்துக்கு நாம் வேதத்தை திருப்புவோம். And read verses 13 and 14. 13 14 வசனத்தை படிப்போம். கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். But we are bound to give thanks always to God for you, brethren, beloved of the Lord, because God hath from the beginning chosen you to salvation through sanctification of the Spirit and belief of the truth, whereunto he called you by our gospel to the obtaining of the glory of our Lord Jesus Christ. Some youngsters haven't obtained their B form. Please get that before you come to the camp, because without that you can't enter inside. வாலிபர்களுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும் அந்த B form உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த B form இல்லாமல் நீங்கள் ஒருவரும் அந்த வளாகத்தில் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். Volunteers also, you won't be allowed inside without your B form. Volunteers கூட உங்களுக்கும் அந்த B form இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் அனுமதிக்கப்பட மாட்டீர்கள். So please get your B forms before you leave. அதனால் இந்த B form உங்களுக்கு இருக்கு. அதனால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு புறப்படும் முன்பாக அதை பெற்றுக்கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். And one request to all the youngsters of Mount Faith Home. இந்த மவுண்ட் சபையில் இருக்கிறதான எல்லா வாலிபர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். When you all sit in the meetings, don't sit too much in the back. நீங்கள் இந்த ஆராதனைக்கு உட்காரும்போது இந்த ஹால் பின்பகுதியில் உட்கார வேண்டாம். Don't sit too close to the green mat. அதே சமயத்தில் இந்த கிரீன் அந்த பச்சையான மேட்டுக்கு மிக அருகில் உட்கார வேண்டாம். Be as much in front as possible and a little away from the green mat. முடிந்த அளவுக்கு எவ்வளவுக்கு முன்பாக வர முடியுமோ அவ்வளவு முன்பாக வாருங்கள். அதே சமயத்தில் இந்த கிரீன் மேட்டுக்கு அப்புறமாகவும் காணப்பட வேண்டும். I'm saying this because the more you are in the rear, the tendency to lose blessings increases, because not everybody, but amongst some youngsters some mischief goes on. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், எந்த அளவுக்கு நீங்கள் பின்பாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற அது தடையா இருக்கும். எல்லாரும் அல்ல, ஒரு சிலர் குறும்புத்தனம் செய்கிறார்கள். ஆகையால் தான் இதை சொல்லுகிறேன். நான் I say this, it is not all, but few people are doing some mischief, so I say this. Now we'll go to the word of God. நாம் தேவனுடைய வசனத்துக்கு நாம் செல்வோம். Last week we spoke, the Spirit of the Lord was speaking to us about light. கடந்த வாரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் வெளிச்சத்தை குறித்து நம்மோடு பேசினார். Light came into this world. இந்த வெளிச்சம் இந்த உலகத்துக்கு உதித்தது. But men preferred darkness to light because their heart, their deeds were evil. ஆனால் மனுஷரோ வெளிச்சத்துக்கு பதிலாக அந்தகாரத்தை அதிகமாய் விரும்பினபடினால அவர்கள் அந்தகாரத்தை அதிகமாய் இருளை அதிகமாய் விரும்பினார்கள். When Adam and Eve ate the forbidden fruit, ஆதாமும் ஏவாளும் அந்த விலக்கப்பட்டதான கனியை புசித்தபோது they realized they were naked. அவர்கள் தங்கள் நிர்வாணிகள் என்று அவர்கள் உணர்ந்தார்கள். The light that was in their mind left them. அவர்கள் மனதில் இருக்க வேண்டியதான் அந்த வெளிச்சம் அவங்களை விட்டு சென்றது. Now when Adam and Eve were in the Garden of Eden, just like animals are naked, they were also naked. ஆதாமும் ஏவாளும் அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தபோது மற்ற விலங்குகள் நிர்வாணமா இருந்தது போல அவர்களும் நிர்வாணிகளா இருந்தார்கள். Even before the fall, அவர்கள் வீழ்கைக்கு முன்பாக இது நடந்தது. அப்படிதான் இருந்தார்கள். But when they ate the forbidden fruit, they didn't become naked, they realized they were naked. ஆனால் அந்த விலக்கப்பட்டதான அந்த கனியை அவர்கள் புசித்தபோது அவர்கள் நிர்வாணிகள் அறியவில்லை, ஆனால் அவர்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்தார்கள். நிர்வாணிகள் ஆகவில்லை, ஏற்கனவே நிர்வாணிகள் தான், நிர்வாணிகள் என்று உணர்வு உண்டாயிற்று. Reads Genesis chapter 2 and the last verse. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசிப்போம். ஆதாமும் அவன் மனைவியும் ஆகிய இருவரும் நிர்வாணிகளா இருந்தும் வெட்கப்படாதிருந்தார்கள். And 2:25. And they were both naked, the man and his wife, and were not ashamed. See,
So they were naked. Some preach saying that there was a glory covering them. There's no verse in the Bible like that. The glory covered their minds, not their bodies. அவர்கள் நிர்வாணிகளாக இருந்தார்கள். ஆனால் சிலர் சொன்னார்கள் தேவனுடைய மகிமை அவர்களை சூழ்ந்தது. ஆனால் அவருடைய மகிமை அவருடைய மனதில் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு வசனம் இல்லை. அவருடைய மகிமை சரீரத்தை மூடவில்லை, மனதை தான் மூடினது. So this light went out of them when they ate the forbidden fruit. ஆனால் அந்த விலக்கப்பட்டதான அந்த கனியை அவர்கள் புசித்தபோது இந்த வெளிச்சம் அவர்களை விட்டு சென்றது. Then Adam ran into the darkness and hid himself from the light when who came every day to speak to them. Suddenly Adam slipped away. ஒவ்வொரு நாளும் தன்னோடு பேசிக்கொண்டுதான் அந்த வெளிச்சத்தை விட்டு ஆதாம் விலக்கிக் கொண்டு தன்னை மறைத்துக் கொண்டான். From that day onwards every human being has had this tendency to hide from God. இந்த சுபாவம் அந்த நாள் முதல் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவனை விட்டு தன்னை விலக்கிக் கொண்டு தன்னை ஒளித்துக் கொள்ளும்படியாய் மாறினது. Light came, everyone was very happy. When light came, all fled the light and went into the darkness. வெளிச்சம் வந்தபோது எல்லாருக்கும் சந்தோஷமானது. ஆனால் அந்த வெளிச்சம் before the light came everyone was happy. வெளிச்சம் வருவதற்கு முன்பாக எல்லாரும் சந்தோஷமா இருந்தார்கள். ஆனால் வெளிச்சம் வந்தபோது எல்லாரும் அந்த வெளிச்சத்தை விட்டு அந்த இருளுக்கு ஓடினார்கள். All the Israelites became restless when Jesus came down. இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தபோது எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் அவர்கள் ஒரு இளைப்பாறுதல் இல்லாமல் இருந்தார்கள். The Bible says he came unto his own. வேதாகம் சொல்கிறது தமக்கு சொந்தமானவர்களுக்காக அவர் வந்தார். But his own received him not. ஆனால் அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. He had more enemies than friends. அவருக்கு சிநேகிதரை காட்டிலும் அவர்கள் பகையினர்கள் அநேகராக இருந்தார்கள். Now what is going to happen in these last days? ஆனால் இந்த கடைசி நாட்கள் என்ன நடக்க போகிறது? Jesus is the light, not one of the many lights. He is the only light of the world. இயேசு கிறிஸ்து பல ஒளிகளில் ஒரு ஒளியாக அல்ல, அவரே மெய்யான ஒரே ஒளியாக இருக்கிறார். He is not one of the many gods, he alone is God. அவர் எல்லா தெய்வங்களில் ஒரு தெய்வம் அல்ல, அவர் ஒருவரே தேவன். Every human being born into this world, Hindu or Christian or Muslim or atheist, they are all created by Jesus. எந்த மனுஷன் இந்த உலகத்தில் பிறந்ததான் எந்த மனுஷன் இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் முஸ்லிமாக இருந்தாலும் அவன் நாஸ்திகனாக இருந்தாலும் எந்த மனுஷனும் அவன் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன். And he is the light for every man all over this world of every religion. அவரே இந்த உலகத்தில் சிருஷ்டிக்கப்பட்டதான எல்லா மனுஷருக்கும் அவர் மாத்திரம் ஒளி. But hardly anyone wants Jesus. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக ஒருத்தரும் அந்த இயேசுவை அவர்கள் விரும்பவில்லை. People are running into the darkness and hiding from the light. மனுஷர்கள் அந்த ஒளியை விட்டு விலகி இருளுக்கு ஓடி போகிறார்கள். So the danger that lies in this running towards the darkness is that a false light has started shining in the darkness. இந்த இருளுக்கு ஓடி போகிறதான இந்த விஷயத்தில் ஒரு பெரிய அபாயம் என்னவென்றால் இந்த பொய்யான ஒளி அது உதித்துக் கொண்டிருக்கிறது. In the darkness, இருட்டுக்குள், அந்த இருளுக்குள் இந்த பொய்யான ஒளி அது பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. So when they don't want the true light, immediately a false light will shine and deceive them. அவர்கள் அந்த மெய்யான ஒளியை விரும்பாத பட்சத்தில் அதற்கு பதிலாக ஒரு பொய்யான ஒளி அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கிறது. Let's read from 2 Corinthians chapter 11 and verse 14. 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிப்போம். அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. சாத்தானும் ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்துக் கொள்வான். Even Satan also shall put on the angel of light. சாத்தானும் ஒரு நடிகனாக மாறிவிட்டார். Even Satan has become an actor. அவனுடைய ராஜ்யம் இருளின் ராஜ்யம். His kingdom is the kingdom of darkness. அந்த இருளின் ராஜ்யத்தின் தலைவன் தான் சாத்தான். And he is the head of the kingdom of darkness. ஆனால் வஞ்சிக்கக்கூடிய ஒரு ஒளி அவனிடத்திலிருந்து புறப்படுகிறது. But there is a light of deception that proceeds out of him. அந்த மெய்யான ஒளியை விரும்பாமல் இருட்டுக்குள் ஒதுங்கி போகிறவர்களை இந்த பொய் ஒளி சந்திக்க போகிறது. And this false light is going to meet all those who desire not the true light and goes to darkness. இயேசு வரப்போகிறார். Jesus is going to come soon. எப்படி கிறிஸ்தவர்கள் ஒரு வருகை, அவர்களுடைய தேவனுடைய வருகை எதிர்பார்க்கிறார்களோ, as Christians expect the coming of the Lord, முகமதியர் ஒரு வருகையை, ஒரு இமாம் 12வது இமாமுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். Even the Muslims, they also expect the coming of the 12th imam.
யூதர்கள் மேசியாவின் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். And the Jews also, they expect the coming of the Messiah. இந்த அந்தி கிறிஸ்து வரும்பொழுது, When this Antichrist comes, அவனுக்குள் இந்த ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்த சாத்தான் குடியிருப்பான். and this devil who puts on the angel of light, he will indwell in him. அவன் ஒரு ஒளியை போல் உலகத்தில் பிரகாசிக்க போகிறான். And he will light as a light, and he will shine in this world. ஆனால் வேதம் சொல்லுகிறது அந்தகாரம் தான் இந்த பூமியை மூட போகிறது. But the scripture says the darkness will engulf this world. இதே 2 தெசலோனிக்கேயரில் நாம் வசனத்தை வாசித்தோமே 13 14 வசனங்கள். This same Thessalonians, as we read in verse 13 and 14. அதே அதிகாரத்தில் ஒரு கொடிய வஞ்சகம் பூமியை மூட போகிறது என்று வாசிக்கிறோம். Also we read in the same chapter there is a cruel deception that is going to cover the earth. Strong delusion. Strong delusion. உண்மையை சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாததினால் ஒரு பொய்யை நம்பக்கூடிய விதத்தில் ஒரு கொடிய வஞ்சகம் வரப்போகிறது. Because the people did not accept the truth, then there is going to be a strong delusion that they should believe a lie. உலகத்தை அந்தகாரம் மூட போகிறது என்று வசனம் சொல்லுகிறது, ஆனால் ஜனங்கள் வெளிச்சம் வரப்போகிறது என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். The scripture says the world is going to be covered with darkness, but it is said they will expect that thing. உலகத்தில் சீக்கிரத்தில் 10 பேர் 20 பேர் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் சாக போகிறார்கள் யுத்தத்தின் நிமித்தம். ஆனால் இன்றைக்கு முழு உலகம் அந்த அந்தி கிறிஸ்துவின் வருகை ஒரு சமாதான காரணரின் வருகை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். Though it is not 10 or 20, there are thousands of people are going to die, but the coming of the Antichrist, they say it is peace and peace. இன்றைக்கு உலகத்தில் எம்மதம் சமதம் என்று சொல்லுகிறார்கள். In this world now say every religion is same. கிறிஸ்தவர்களாகிய நாம் தெருக்களில் போய் இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவனும் என்று சொன்னால் அது பகையே பரப்புவதற்கு ஒப்பானது என்று சொல்லுகிறார்கள். But we as Christians, when we go into the streets and say Jesus is the way, truth and life, they say that is hatred, and we are trying to advertise hatred. இயேசுதான் என்று சொல்லாத எல்லாமே ஒன்றுதான். Do not say Jesus is the only God, but every God is same. இதுவும் வரப்போகிற அக்கிரமத்தின் ரகசியம் அந்தி கிறிஸ்துவினுடைய தந்திரங்களில் ஒன்று. And this is also the mystery of iniquity, and it is the craftiness of the Antichrist. இன்றைக்கு சீக்கிரமாய் பரவி கொண்டிருக்கிறதான சில புதிய தத்துவங்கள் உண்டு. And today we find there are so many new philosophies that is on the it is very coming very soon. Scientology என்கிறதான ஒரு தத்துவம் உண்டு. There is a philosophy called Scientology. அநேக மதங்களை சேர்ந்தவர்களை ஒன்றாய் சேர்க்கிறதான ஒரு தத்துவம். That is a philosophy that gathers every religion into one. Freemasons என்கிறதான ஒரு சமுதாயம் உண்டு. There is a society called Freemasons. அவர்களும் சொல்லுகிறார்கள், நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் இந்த கூட்டத்தில் ஒன்றாய் இருப்போம். They say it is not it doesn't matter that you belong to any religion, but we belong to one religion. அந்தி கிறிஸ்து வரும்பொழுது நீங்கள் எந்த மதத்தை தழுவினாலும் தழுவிக் கொள்ளுங்கள், ஆனால் நாம் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று சொல்வார். Even the Antichrist, when he comes, he will say it doesn't matter to whatever religion you want to worship, but we should be one. விடுதலை ஆக்குகிறவர், ஒன்றாக்குகிறவர் இவர்தான் என்று அந்த அந்தி கிறிஸ்துவை ஆரம்பத்தில் நம்புவார்கள். And even many people will believe that he is the deliverer, and he is the one person who gathers everyone together. சில மாதங்கள் கழித்து அத்தனை பேரை விடுதலை ஆக்கினாரே, அத்தனை பேரும் சேர்த்து நான் தான் தேவன், என்னை எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று முத்திரையிட சொல்வான். And after a few days he will say he gathered everyone, but finally will say I am the only God, you should worship me, and he will say to seal upon them. அந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் in 2 Thessalonians chapter 2 அக்கிரமத்தின் ரகசியம் என்று வாசிக்கிறோம். we read the mystery of iniquity. பொய்யான அடையாளங்கள் என்று வாசிக்கிறோம். We read about false signs. கொடிய வஞ்சகம் என்று வாசிக்கிறோம். We also read strong delusion. எல்லா விதமான வஞ்சகத்தினாலும் என்று வாசிக்கிறோம். It is all deceivableness. அந்த அதே அதிகாரத்தில் அத்தனையும் உண்டு. And we read all these things in the same chapter. வாசிப்போம் 2 தெசலோனிக்கேயர் 2:7. 2 Thessalonians chapter 2 verse 7. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுது. அக்கிரமத்தின் ரகசியம், the mystery of iniquity. அதனுடைய அர்த்தம் ரகசியம் என்று சொன்னால் மனுஷனுடைய
மூளைக்கு புரியாத சில காரியங்கள், அதான் ரகசியம், மிஸ்ட்ரி இங்கிலீஷ்ல. When we say mystery, it is that is beyond comprehension in the mind of man. இது அக்கிரமத்தின் ரகசியம். அப்படி என்றால் பாவ பகுதியில் சாத்தானுடைய ராஜ்யத்தில் மனுஷரால் புரிய முடியாத சில கோணலான காரியங்கள் உற்பத்தி ஆகிக்கொண்டு இருக்கிறது. In the kingdom of Satan there is so many things that is a mystery that is being formed or created in his kingdom. 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். பொய்யான அதிசயங்கள். எத்தனாவது வசனம்? அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும். பாருங்கள், பொய்யான அற்புதங்கள் and lying wonders. 10ஆம் வசனத்தில் எல்லா விதமான வஞ்சகம். And in 10th verse with all deceivableness. அதற்கு பிறகு 11ஆம் வசனமும் 12ஆம் வசனமும் பொய்யாத கொடிய வஞ்சகம். And nextly the 11th verse it says strong delusion. இப்போ இதெல்லாம் எதற்காக எழுதப்பட்டிருக்கிறது? And why all these things are written? வரப்போகிறதான அந்திகிறிஸ்துவின் ஆட்சி பயங்கரமான ஏமாற்றுகிற ஒரு ஆட்சி. Because the reign of the Antichrist is going to come. That is a very deceiving, or it is a reign of false thing. மனுஷனுடைய ஆத்துமாவே இழக்குகிறதான ஒரு ஆட்சி. It is a reign that where it can make man to lose all his senses. எல்லாரும் பெரிய எதிர்பார்ப்போடு வருக வருக என்று அந்திகிறிஸ்துவை வரவேற்பார்கள். And everyone with so much of expectations they will welcome the Antichrist. இன்றைக்கு உலகம் அந்த வரப்போகிற அந்திகிறிஸ்துவை பிக் பிரதர், மூத்த சகோதரன் என்று அழைக்கிறார்கள். Now in the world they say the coming of the Antichrist as the coming of the big brother. ஆரம்பத்தில் பிக் பிரதராக தான் வருவான். In the initial stage he will indeed come as a big brother. கொஞ்ச நேரத்தில் அவர்கள் புரிந்து கொள்வார், அவர் பிக் பிரதர் அல்ல, அவர் பிக் பீஸ்ட், பெரிய மிருகம். And finally they will understand, realize he is not the big brother but he is the big beast. இயேசு இந்த பூமியில் இருக்கும் பொழுது, when Jesus was in this world, அவருடைய இரண்டாம் வருகையை பற்றி அவர் பேசினார். and he spoke to the people about his second coming. அவர் பேசும் பொழுது அவர் பேசின அந்த வார்த்தைகளை 3 சுவிசேஷங்களில் நாம் வாசிக்கிறோம். When he spoke all these words, in his words there were 3 gospels hidden in it. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். When we read in Matthew's gospel chapter 24. அதற்கு பிறகு மார்க் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Next we read Mark's gospel chapter 13. லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். Next we read Luke's gospel chapter 21. இந்த 3 அதிகாரங்களும் ஆண்டவருடைய ஒரே பேச்சுதான். And all these 3 chapters it speaks about the same message of God. 4 சீஷர்கள் ஒரு மலை பகுதியில் உட்கார்ந்து இயேசுவோடு சம்பாஷிக்கும் போது இயேசு பேசின வார்த்தைகள் தான் இந்த 3 அதிகாரங்களில் வாசிக்கிறோம். This is the message that Jesus spoke when 4 of his disciples were in the mount. ஆனால் சில வார்த்தைகள் சிலர் சீஷர்களால் அந்த எழுதும்போது வித்தியாசமாக எழுதப்பட்டு, வித்தியாசம் அல்ல, சிலர் விட்டதை மற்றவர்கள் எழுதினார்கள். And because these disciples were different, they might have left some words and they were written. ஆனால் ஒரு வார்த்தை 3 பேரும் எழுதி இருக்கிறார்கள். But all these 3 disciples they wrote the same thing. அந்த பிரசங்கத்துடைய ஆரம்பம், இயேசு இரண்டாம் வருகை பற்றி பேசும் பொழுதே அவர் ஆரம்பித்ததே அப்படிதான். And the message that Jesus started about the second coming, it is the same message that he started on that message. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில், ஆண்டவரே இதெல்லாம் எப்பொழுது சம்பவிக்க போகிறது, உம்முடைய வருகையின் அடையாளம் என்ன, உலகத்தின் முடிவு எப்பொழுது என்றெல்லாம் கேட்கும்போது ஆண்டவர் ஆரம்பித்த அந்த பிரசங்கத்தை ஆரம்பித்த வார்த்தை பாருங்கள். 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 4:24 Matthew. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். அதே போல மார்க் 13ஆம் அதிகாரம், Mark's gospel chapter 13 5ஆம் வசனம் வாசிங்க. verse 5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். லூக்கா 21ஆம் அதிகாரம், Luke's gospel chapter 21 8ஆம் வசனம். verse 8. அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். பாருங்கள், அந்த 3 பிரசங்கம் ஒரே பிரசங்கம் தான், ஆனால் ஆரம்ப வசனம் ஒன்றுதான். All these things are the same message but the starting verse is the same. 3 பேரும் அந்த ஒரு வார்த்தை அவர்கள் விடவில்லை. And all these 3 they did not leave this word. ஆண்டவரும் அவர்களை எழுத வைத்தார். And even the Lord also made
them to write. அதனுடைய அர்த்தம் இந்த கடைசி நாட்கள் அப்படிப்பட்டதான எல்லா விதமான வஞ்சகம் உண்டாய் கொண்டிருக்கிறது. The meaning is in the last days all deceivableness is coming. இது எல்லா திசைகளிலிருந்தும் நம்மை நோக்கி வருகிறது. And this comes towards us from all directions. எங்கே போனாலும் இந்த வஞ்சகத்தை நாம் பார்க்கலாம். Wherever we go we can see this deceit. எங்கே போனாலும் இந்த கண்ணி ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. Wherever we go this snare is being prepared. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த பிரசங்கத்தில் இயேசு, அதாவது அந்த மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இரண்டாம் வருகை பற்றி இயேசு பேசினதான் அந்த பிரசங்கத்தில் அவர் சொன்ன வேறொரு காரியம் உண்டு. And also there is another thing where the Lord spoke in Matthew's Gospel chapter 24 about his second coming. மத்தேயு 24:24. Matthew's Gospel 24:24. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை அவன் வஞ்சிக்க முயற்சி செய்வான். And they shall shew great signs and wonders and they shall try to deceive even the very elect. நாம் தான் அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And we are the chosen people. இந்த கடைசி நாட்கள் என்று இயேசு பேசினாரே அந்த அதிகாரம் நம்முடைய காலத்தில் தான் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. The last chapter, the last days when Jesus spoke, it is those days that we are living in. இயேசு எவ்வளவு சீக்கிரமா வரப்போகிறார்? How soon is Jesus coming? நாம் இரத்த சாட்சிகளாய் மரித்தால் ஒழிய இங்கே இருக்கிற 75% பேர் இயேசுவின் வருகையில் உயிரோடு தான் இருப்பீர்கள். Except we die as a martyrs, more than 75% of the people will be here when Jesus comes. அவ்வளவு சீக்கிரமா இயேசு வரப்போகிறார். Jesus is going to come very soon. இப்படி இருக்கும்போது நாம் இயேசுவின் வருகையில் கைவிடப்பட வேண்டும் என்று இந்த சாத்தான் தன்னை ஒரு ஒளியின் தூதனை போல நடித்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏமாற்ற அவன் முயற்சி செய்வான். So understanding this, Satan will try to act like an angel of light and he will even deceive the very elect so that they might not be caught up at the coming of the Lord. ஸ்பிரிச்சுவலா இருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஆளை பாவத்தினால் ஏமாற்ற முடியாது, ஆனால் பொய்யான ஆவிக்குரிய காரியங்களால் ஏமாற்ற முயற்சி செய்வான். And he cannot deceive a person who is spiritual by sin, but he can deceive him through a lie. இப்படி இருக்கும்போது நம்முடைய மனுஷ மூளையை வைத்து நம்மை பாதுகாக்க முடியாது. But when things are so, we cannot protect ourselves by our brains. நாம் ஆரம்பத்தில் வாசித்துதான் அந்த வசனத்தை பார்க்கும்போது, when we see the initial verse that we have read, இப்படி உலகம் கெட்டு போய் கொண்டிருக்கிற நேரத்தில், when the world is being spoiled like this, அக்கிரமத்தின் ரகசியம் கிரியை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், when the time where the mystery of iniquity is at work, பொய்யான அதிசயங்களை கொண்டு உலகம் ஏமாற்றம் அடைந்து கொண்டிருக்கிற நேரத்தில், when the time where the lying wonders, it is deceiving the world, எல்லா விதமான வஞ்சகத்தோடு சாத்தான் கிரியை செய்கிற நேரத்தில், when Satan is trying to deceive people with all deceivableness, இப்பொழுது நாம் வாசித்த வசனம் என்ன சொல்லுகிறது? So what is the verse that we read say? தெசலோனிக்கேயரை பார்த்து பரிசுத்த பவுல் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். Looking unto the Thessalonian church, Saint Paul thanks the Lord. நான் தேவனுக்கு நான் மகிமை நன்றி செலுத்துகிறேன், ஏனென்றால் இதனால் நீங்கள் தாக்கப்படவில்லை. I thank my God, I give glory to my God because you are not targeted by this. ஒரு காலத்தில் நாங்கள் வந்து உங்களிடத்தில் சுவிசேஷத்தை சொன்னோம், எங்களுடைய சுவிசேஷத்தை கேட்டு நீங்கள் அழைக்கப்பட்டு இங்கே வந்திருக்கிறீர்கள். Once upon a time we came and we shared our gospel to you and you believed our gospel and you have escaped yourself and you have come here. மத்தேயு 24ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் வசனத்தை வாசிக்கும்போது, when we read verse 25 of Matthew's Gospel chapter 24, இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், முன்பதாகவே உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். I have said this beforehand. அதன் அர்த்தம் ஆண்டவர் அதை ஏற்கனவே அந்த சீஷர்களுக்கு சொன்ன பிரசங்கத்தை இரண்டாவது முறை அது சொல்லுகிறார். The meaning is the Lord repeated the same thing that he has already shared with his disciples. ஏன்? Why? அவர் இருமுறை சொன்ன அந்த வார்த்தைகள் இவர்கள் மறக்காமல் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு இதை இப்பொழுது எழுத போகிறார்கள். அது பைபிளாய் மாறும், நம்முடைய கையில் வரப்போகிறது. ஆகையால் 2 முறை சொல்லி ஞாபகப்படுத்துகிறார். And he reminds them twice so that they should not forget this and they should write this, and so that it becomes a written thing as Bible in our hands.
பரிசுத்த பவுல் இதே இந்த புஸ்தகத்தில் 2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் இந்த அக்கிரமத்தின் ரகசியம் அந்திகிறிஸ்துவின் வருகை கடைசி நாட்களை பற்றி எழுதும்போது அவரும் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. Verse 5 of 2 Thessalonians chapter 2. நான் உங்களிடத்தில் இருந்தபோது இவைகளை சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இவரும் ஏற்கனவே சொன்ன வார்த்தை 2 முறை சொல்லுகிறார். And even he also says twice. அப்போ ஒரு முறை வாயில் சொன்னார், பேசி சொன்னார், இப்பொழுது எழுத்தில் எழுதி சொல்லுகிறார். Once he said through words and now he has written through letters. ஏற்கனவே ஒரு முறை சொன்னது ஏன் எழுதி சொல்ல வேண்டும்? Why should he write these letters that he already said through words? அது எழுதினது தெசலோனிக்கேயருக்காக அல்ல, நமக்காக அவர் எழுதி இருக்கிறார். It is not to the Thessalonians that he wrote, but he has written to us. நாம் ஏற்கனவே அவர்களுக்கு நேரடியாய் பேசப்பட்ட வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டும், வாசிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் வேதமாய் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given all this words that has already been told to them as scriptures to us. சமீபத்தில் இப்படி கேள்விப்பட்டேன். Recently I heard so. போன வாரம் பெய்த மழையில் புலிகள் வைக்கப்பட்ட வண்டலூர் சூவில் புலிகள் வைக்கப்பட்டதான அந்த இடத்தினுடைய சுவர் உடைந்து 3 புலிகள் வெளியே வந்துவிட்டது. ஒன்றை பிடித்தார்கள், இன்னும் 2 பிடிக்கவில்லை. The place where the tigers were kept, the wall was broken down and 3 tigers escaped. They caught 2 tigers but one was escaped. அப்ப அந்த 2 டைகர்ஸ் எங்க இருக்குன்னு தெரியாது இப்போ. And those 2 tigers they don't know where they are. இப்ப நாளைக்கு நீங்க வண்டலூர் வழியா போனா கண்டிப்பா டைகர் ஞாபகம் வரதான் செய்யும் இல்லையா? So when you go when you happen to pass through Vandalur, you will just remember these 2 tigers. அப்படி போகும்போது சோத்ர சோத்ர சோத்ரன்னு சொல்லிட்டு தான் போவோம். When you happen to go like that, you will say praise the Lord, praise the Lord. எத்தனையோ நூற்றாண்டுகளாக ஒரு சிங்கம் சுத்திட்டு இருக்கு, அது நம்ம மறக்க கூடாது. But we should never forget, for so many centuries lion is also roaming about. இந்த டைகர் பாவம், அது எங்கேயோ ஒரு ஆடை பிடிச்சிட்டு கூட போகும். இந்த சிங்கம் ஆளை தேடுது, ஆத்துமாவை தேடுது. This tiger is poor, it will just catch any of the lamb or so, but this lion it will catch men. இந்த புலி வருதுன்னு சொல்லி நம்ம சோத்திர ஸ்தோத்திரம் போறோம். நம்ம ரோட்ல இறங்குனாலே சோத்திரம் சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா அதை விட பயங்கரமான சிங்கம் சுத்திட்டு இருக்கு. If we go happen to see expect the tiger, we say praise the Lord, but the moment that we step out of our house, how much more we should say praise the Lord. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் வேதத்தை திருப்பும்போது, when we turn to our Bibles to Revelation chapter 12, வான மண்டலங்களில் ஒரு ஸ்திரீ நின்று கொண்டிருக்கிறாள். and there was a woman standing in the heaven. நாம் தான் அந்த ஸ்திரீ, and we are that woman. அந்த சபை, that is the church. ஆனா அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாய் இருக்கிறாள். and she was travailing in pain. அதனுடைய அர்த்தம் என்ன? சபையில் எல்லாரும் இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டார்கள். ஒரு ஆண் பிள்ளை உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது, ஜெயம் கொண்டதான கூட்டத்தார். இயேசு வரும்போது அந்த கூட்டம் எடுக்கப்படும், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். The meaning is not all will be caught up when Jesus come. There is a group of people that a man child is being formed. Only that group of people will be caught up at the coming of the Lord. 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 4. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கு இழுத்து அவைகளை பூமி 4ஆம் வசனம். that's right. 4ஆம் வசனம் வாசி. அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத் தள்ளிற்று. பிரசவ வேதனை படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இந்த வசனத்தை நன்றாய் கவனித்தால், when we consider this verse carefully, 7 தலை உள்ள ஒரு சர்ப்பம், அதுதான் சாத்தான். ஒளியின் தூதனின் வேஷத்தை தரித்தான் என்று வாசித்தோமே, அதே சாத்தான் இப்பொழுது ஒரிஜினல் ரூபத்தில் வலு சர்ப்பமாக 7 தலை உள்ள சர்ப்பமாக அந்த ஸ்திரீ சபைக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறான். As we read the angel, the devil or the angel of the light, the same angel now he is coming in its true form, dragon with 7 heads and 10 horns, and he is standing before that woman. ஆனால் கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னவென்றால், அவன் அங்கே நின்று கொண்டிருப்பது அந்த ஸ்திரீயை பட்சிக்கும்படி அல்ல,
அவளிடத்திலிருந்து வருகிற அந்த ஆண் பிள்ளையை பட்சிக்கும்படியாக நின்று கொண்டிருக்கிறார். The thing that we should be more concerned is not the dragon is not concerned about the woman, but he is very much careful so that he might destroy the man child that is to be brought forth. சிலர் சொல்லுவார்கள், எனக்கு புதிய எருசலேம் எல்லாம் வேண்டாம், பரலோகத்தில் ஒரு மூலை கிடைச்சா போதும். Some people they will say, I do not need New Jerusalem at all, I need only a corner in heaven. இந்த வலு சர்ப்பம் அவர்களுக்கு எதிராளி அல்ல. And this dragon, it is not against them. ஏனென்றால் இந்த ஸ்திரீ கொஞ்ச நேரத்தில் அந்த அதிகாரத்தை வாசித்தால் சந்திரனின் மேல் நின்று கொண்டு இருக்கிற ஸ்திரீ திடீரென்று பார்த்தால் பூமியில் இருக்கிறாள். And the next the preceding verse, then we read the woman who stood on the mount, suddenly she is somewhere. ஆகையால் இந்த சர்ப்பம் அந்த ஸ்திரீயை பின்னாடி நான் பார்த்துக் கொள்வேன், அவள் பூமிக்கு வரும்போது நான் அங்கதான் இருப்பேன், அவளை அங்கே சந்திப்பேன், ஆனா அந்த ஆண் பிள்ளை பறக்க போகுது, அந்த பிள்ளை தான் பிடிக்க வேண்டும் என்று தேடுகிறார். And this dragon, it says, I will see to the woman, she will only be in this earth, I will see it later, but my concern is only that man child. அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை ஏமாற்றும்படியாக அவனிடத்தில் தந்திரங்கள் உண்டு. And there are so many craftiness in him so that he might deceive even the elect. ஆகையால் இப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம் மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So at this point of time we should be very careful. அந்த ஆண் பிள்ளை கூட்டத்தார் யார்? And who are those group of people, the man child? இந்த பூமியின் மேல் சிந்தை வைக்காமல் இயேசுவை பூமிக்குரிய காரியங்களுக்காக தேடாமல் ஜெயிக்க வேண்டும், பூர்ணப்பட வேண்டும், இயேசுவை போல மாற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான். And those are the group of people who do not have any mind in this earth. They always say that I should be changed like Jesus and I should be caught up at the coming of the Lord. இன்றைக்கு நாம் பாடினோமே, take time to be holy. அந்த இரண்டாம் சரணத்தில் அவரோடு நீ நேரம் செலவழித்தால் அவரே போல மாறுவாய் என்று வாசிக்கிறோம். And as we sang in the English hymn, take time to be holy, when we take time to be holy, then we shall be changed like him. ஆகையால் நம்ம எக்ஸாமுக்கு படிச்சாலும் வேலைக்கு போனாலும் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் மத்தியில் நம்முடைய சிந்தை இயேசுவின் வருகை காய்த்தப்பட வேண்டும் என்று இருக்க வேண்டும். Whether we study for an exam or we go for work and we have so many problems, even in the amidst all this, when we have a mind that we should be holy, then that we can be changed like him. இப்படி சிந்திக்கிறவர்கள் தான் ஆண் பிள்ளை கூட்டம். And all those people who think like this, they are the group of this man child. அந்த ஆண் பிள்ளையை விழுங்கும்படியாக தான் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர வேண்டும் என்று சிந்தை உள்ளவர்களை விழுங்கும்படியாக தான் இந்த சர்ப்பம் நின்று கொண்டிருக்கிறார். And this dragon is standing so that he might devour all those people who have such a mind in them. சர்ப்பம் என்று சொன்னால் ஒரு விதத்தில் தந்திரத்தை காட்டுகிறது. When we say a serpent, it speaks about the craftiness. சாத்தான் என்று சொல்வது ஒரு மனுஷனை எப்படி ஏமாற்றலாம் என்று நன்றாய் அறிந்தவன். When we say Satan, he is a person who very well know how to deceive or cheat a person. ஆகையால் தான் நம்முடைய இரட்சகர் மிகவும் அவசியமா இருக்கிறார். So that is the reason our savior is highly essential. எல்லாரையும் வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறதான இந்த நாட்களில் நாம் இந்த வெளிச்சத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். When days are so when everyone is being deceived, we have been brought into this light. ஆனால் எத்தனையோ தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தெரியுமா? But do you know how many chosen people, the elect, are being deceived? இப்போ ஒரு மனுஷன் இப்படி கேட்டார். One person he asked like this. ஒரு சபைக்குள்ள எத்தனை புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்கள் என்று கணக்கெடுக்கிறார்கள். And they took an account of how many new souls are coming to a church. எத்தனையோ பழைய ஆத்துமாக்கள் வராமல் இருக்கிறார்கள், அந்த கணக்கு யார் எடுக்கிறாங்க? But many people, they do not take an account of how many old believers they are not attending the church. நான் இருந்த ஒரு சபையில் எத்தனை விசுவாசிகள் இப்பொழுது கூட்டத்திற்கு வராமல் இருக்கிறார் என்று பட்டியல் எழுத சொன்னேன். When the church, while I was serving, I asked the people to take an account how many people are not attending the church. எழுதி பார்த்தால் அந்த வராமல் இருக்கிற விசுவாசிகளுடைய கூட்டத்தை வைத்து பாதி ஹாலை நிரப்பி விடலாம். And when I took the account, the number was people who do not come for the church, you can fill half of the hall of those people. அப்போ மவுண்ட் சபையில எத்தனை பேர் வராமல் இருக்கிறாங்க? Even so, how many of believers are not attending Mount Faithful? இது வராமல் இருக்கிறதல்ல,
இது சாத்தான் சர்ப்பம் ஆண் பிள்ளை விழுங்குகிறதான ஒரு செயல் இது. It is not the absence, but the devil. It is he is devouring or swallowing people. ஆகையால் நாமும் மோசம் போகாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். So we also should be very diligent so that we might not be deceived. நம்முடைய வாழ்க்கையை பற்றி நாம் மிகவும் கண்டிப்புள்ளவர்களா இருக்க வேண்டும். We should be strict concerning our life. இல்லை என்றால் இந்த கொடிய வஞ்சகம் நம்மையும் தாக்கிவிட்டு நம்முடைய மைண்ட் மாறி ஒரு காலத்தில் எப்படியோ பேசிக் கொண்டிருந்தவர்கள் ஆவிக்குரியவர்கள் வேற வேற வார்த்தைகளை பேச ஆரம்பிப்போம். If that is not so, we who are people who spoke so many things earlier, now we will speak other things. ஆகையால் இந்த கொடிய வஞ்சகம் நம்மை தொடாதபடிக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? So how should we be so that this strong delusion does not touch us? இந்த 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு மறுபடியும் வரும்பொழுது, when we come back to 2 Thessalonians chapter 2, அவர்கள் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை ஏற்றுக்கொள்ளாதபடியினால் இப்படி அவர்களுக்கு சம்பவிக்கிறது. எத்தனாவது வசனம் அது? 10 ஆங்கிலத்தில் 10ஆம் வசனம், verse 10 in English. 10 அதுவும் 10 தமிழிலும் 10ஆம் வசனம். கெட்டுப்போகளுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அதோட அர்த்தம் என்ன? What is the meaning? சத்தியத்தின் மேல் அன்பு வேண்டுமா? So we should have the love for the truth. சத்தியத்தை நேசிக்காவிட்டால் ஏமாற்றம் வரும். If we do not love the truth, then we will be deceived. சத்தியம் என்றால் என்ன? What is truth? தேவன் ஒருவரே. God is one. தேவன் திருத்துவ தேவன். God is triune. நமக்காக இயேசு அனுப்பப்பட்டார். For us Jesus was sent. இயேசுதான் வழியும் சத்தியமும் ஜீவன். Jesus is the way, truth and life. நம்முடைய பைபிளில் எழுதப்பட்ட அனைத்தும் சத்தியம்தான். All the words that is written in the Bible, everything is truth. அந்த சத்தியத்தை நாம் ஏற்றுக்கொண்டாலும் போதாது, நாம் அதை நேசிக்க வேண்டும். Not only it is enough that we believe the truth or accept the truth, but also we should love the truth. அதை நேசிக்காமல் போனால் நாம் ஏமாற்றமடைவோம். But when we do not love the truth, we will be deceived. சமீபத்தில் வேற சபைக்கு போய் கொண்டிருக்கிறதான ஒரு மனுஷனுக்கும் நம்முடைய சபைக்கு வந்து கொண்டிருக்கிற ஒரு வாலிப பிள்ளைக்கும் ஒரு தர்க்கம் நடந்து கொண்டிருந்தது. There was a debate between recently there was a debate between a person other denomination and a young sister belonging to our faith. அந்த சகோதரன் சொன்ன காரியம் என்னவென்றால், நாங்கள் இந்த வருஷம் கிறிஸ்மஸ் ரொம்ப கிராண்டா கொண்டாட போறோம். ஒரு மாசம் நாங்க கொண்டாட போறோம். That brother who belonged to other denomination said, we are going to celebrate Christmas in a very grand way. நாங்கள் பைபிள் படி ஜீவிக்கிறவர்கள். We are a people who live according to the Bible. வேதத்தில் எழுதப்பட்ட எல்லா பண்டிகைகளையும் நாங்கள் ஆசரிக்கிறவர்கள். We ordain all the feasts that is written in the Bible. அந்த வாலிப பிள்ளை கேட்டா, பைபிள்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுறது எங்க இருக்கு? And this young sister asked, but where was Christmas mentioned in the Bible? நான் அடிக்கடி சொல்லுகிற காரியம், இயேசு 33 வருடம் இந்த பூமியில் வாழ்ந்தார். அதனுடைய அர்த்தம் 33 பர்த்டே இந்த பூமியில் இருந்தது அவருக்கு. And often I would say, when Jesus lived on this earth for 33.5 years, for then he should have 33.5 birthdays. அப்ப 33 பிறந்த நாளில் ஒரு பிறந்த நாளும் பைபிளில் இல்லை. But all this 33 birthdays, it was never recorded in the Bible. பழைய ஏற்பாட்டில் எத்தனையோ காரியங்களுடைய குறிப்புகள், தேதிகள் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு பிறந்த சம்பவம் இருக்கிறது, நாள் இல்லை. And even in the Old Testament there are so many events that are mentioned, recorded, but this was never mentioned. டிசம்பர் 25ஆம் தேதி உண்மையாய் சொல்ல போனால் ரோமர்கள் கும்பிட்டு வந்ததான சூரிய தேவனுடைய பிறந்த நாள். When we say correctly, December 25 is a day when the birthday of sun god, where it is being worshipped by the Jews, Romans. இஸ்ரவேல் ஜனங்கள் கிறிஸ்தவ மார்க்கம் ரோம மார்க்கம் எல்லாம் கலந்து கலப்படமாய் மாறின போதுதான் இது கிறிஸ்மஸ் ஆக மாறிவிட்டது. But when all the Christians and the Jews and the Romans it all mingled, then this became as Christmas. இதை இந்த வாலிப பிள்ளை சொன்னபோது, when this was said by this young sister, அந்த சகோதரன் சொல்கிறார், நீ இயேசு கிட்ட ஜெபிச்சு பாரு. And the brother said, you just pray and ask the Lord. எது உண்மை நீ ஜெபம் பண்ணி பாரு. You ask the Lord what is truth. அது நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ என்கிட்ட தனியா சொல்லக்கூடாது, நீ சபையில நின்னு சொல்லணும். And if that which you say is truth, you should say in the church. பாருங்க, அந்த சகோதரனுக்கு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள மனசு இல்ல,
ஜெபிக்க வேண்டிய அவர்தான். ஆண்டவரே இந்த பிள்ளை சொல்லுது அப்படின்னு சொல்லி, ஆனா இவர் அந்த பிள்ளை ஜெபிக்க சொல்றாரு. See, that brother, he did not have the mind to accept the truth. It is only he should pray, but he says you go and pray. அப்போ இப்படி இது ஒரு சின்ன உதாரணம் தான். நாம் இப்படி சத்தியம் தேவனிடத்திலிருந்து வசனத்திலிருந்து சத்தியம் வெளிப்படும் போது இதை ஏற்றுக்கொள்ள மனசு இல்லாமல் தர்க்கங்களை நாம் கொண்டு வந்து நமக்குள் இருக்கிற இச்சைகளை நிறைவேற்ற நாம் வாக்குவாதம் செய்தால் அங்கதான் கொடிய வஞ்சகம் வரும். And so this is a truth, but we should accept it. But when we debate all these things and we try to do all these things, then there is this deceivableness. இரண்டாவது நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், the second thing that when we need to be protected, மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் கண்டிப்பா இருக்க வேண்டும். if we need to be very diligent, we should be very strict concerning our life. நம்முடைய சபை ஒரு காலத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருந்தது. One point of time our church was very strict. சிறிய காரியங்களில் ரொம்ப கண்டிப்பா இருப்பார்கள். Even in its trivial matters they are very strict. ஆனால் இன்றைக்கு அந்த கண்டிப்பு போய் விட்டது. அதனால நம்முடைய குவாலிட்டியும் குறைந்து கொண்டே இருக்கிறது. But now that strictness has went off, and because of that our quality has come on the decrease. எத்தனையோ காரியங்களில் காம்ப்ரமைஸ் பண்ணுகிறோம், ஒத்து போகிறோம், என்ன செய்வது என்று சொல்லி தரம் குறைந்து கொண்டே இருக்கிறது. In so many things we compromise ourselves, and because of that our standard, our quality has come down. ஆரம்பத்தில் நான் ஒரு 4 வயசு பிள்ளையா இருக்கும்போது என்னை சீஃப் பாஸ்டர்ஸ் என்னை பீச்சுக்கு கூட கொண்டு போக வேண்டாம் என்று சொன்னார்கள். In the initial days, while I was 4 years of old, the pastor said I should not be taken even to the beach. இன்றைக்கு உலகம் விசுவாசிகளை தாக்கி கொண்டிருக்கிறது. But now the world is targeting the believers. The world rushes on என்று இப்பொழுது பாடினோமே, உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாமும் கூட உலகம் ஒரு போட்டியில், ஒரு ஓட்ட பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. பெந்தேகோஸ்து ஜனங்களும் உலகத்தோடு போட்டி செய்து கொண்டு அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். As we sang an English song, the world is rushing on, and we are the Pentecostal people also, they are also going along with the world. பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், எனக்கு எல்லாவற்றையும் செய்ய உரிமை உண்டு, ஆனால் ஒன்றுக்கும் நான் அடிமைப்பட மாட்டேன். Even St. Paul says, I have all rights to enjoy all things, but to none I will be a slave. அதன் அர்த்தம் நான் செய்யலாம், எனக்கு அனுமதி உண்டு, உரிமை உண்டு, ஆனால் செய்ய மாட்டேன். The meaning is that I have rights and I have permission to do, but I will not do it. காரியம் என்னவென்றால், அதை நான் செய்ய என்னுடைய உரிமையை நான் எடுத்துக்கொண்டால் அதற்கு நான் அடிமையை மாறிவிடுவேன், அதற்கு நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். The reason is, if I take that right and I do that, I will become a slave to that, so I will not do it. சமீபத்தில் இப்படி ஒரு சம்பவம், உண்மையான நடந்த ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டேன். Recently I happened to hear an event like this. வெளிநாட்டில் ஒரு மனுஷன் ஒரு சிங்கக்குட்டியை வளர்த்தான். In abroad, a person, he was bringing up a cub of a lion. வளர்ந்து பெரிய சிங்கமாய் மாறிவிட்டது. And it grew old and it became a great lion. அந்த சிங்கம் அவருடைய வீட்டு நாம நாய் பூனை வளர்க்கிறது போல அவர் வளர்த்தார், கூடவே இருக்கும். And that lion was along with him, just as we bring up dogs or cats. ஆனா ஒரு நாள் ஒரு காரியம் நடந்தது. But one day one thing happened. அவருடைய கை விரலில் ஒரு சிறிய காயம் வந்தது. And in his finger there was a small wound. அதுல பேண்டேஜ் போட்டு வைத்திருந்தார். And he had a bandage over it. வெளியில காம்பவுண்டில் அவர் தூங்கி விட்டார். And in the compound he was fast asleep. அந்த நேரத்துல அந்த பேண்டேஜில் கொஞ்சம் ரத்தம் கசிய ஆரம்பிச்சது. And at that time there was a blood oozing out of that wound. அந்த சிங்கம், அந்த ரத்தத்துடைய வாசனை அந்த சிங்கத்திற்கு கிடைத்தது. And this smell of the blood, it came to the nose of that lion. அது அந்த காயத்தை நக்க ஆரம்பித்தது. And it began to lick that wound. இவர் முழித்துக் கொண்டார். And he woke up. கையை எடுத்து விட்டார். And he removed the hand as well. கையை எடுத்த உடனே சிங்கத்திற்கு சத்தம் போட ஆரம்பித்தது. And the moment that he removed his hand, the lion was angry. அது அர்த்தம் என்ன? What is the meaning? எனக்கு அந்த விரல் வேணும் கொடு. And he says, I need that finger, give me. அப்ப இவர் புரிந்து கொண்டார், இதற்கு மேல நான் என்னுடைய விரலை கொடுக்காவிட்டால் எனக்கு ஆபத்து, என்னையே பட்சித்து போடும் என்று சொல்லி அவர் இங்கிலீஷ்ல சத்தம் போட்டு ஒரு கன்னை கொண்டு வா என்று சொன்னார். And he immediately understood, if I do not give my finger, then there is a great danger to my life. And in English he shouted, bring me a gun. அந்த துப்பாக்கியை கொண்டு வந்தார்கள். And they brought that gun. அந்த இடத்துல சுட்டு கொன்று போட்டார். And
at that same place he shot that lion. ஏனென்றால் இதுவரைக்கும் என் வீட்டில் வளர்ந்த சிங்கம் என் இரத்தத்தின் வாசனை கிடைத்திருக்கிறது, இனி என்னை உயிரோடு விடாது, நான் அதை உயிரோடு விட மாட்டேன். And the lion that was till now brought down in my home, it is now tasted the blood, so it will not allow me to live, so I will not allow it to live as well. அதைவிட மோசமான சிங்கங்கள் நம்முடைய ஆத்மாவின் இரத்தத்தை குடிக்க காத்திருக்கிறதான, வாசனை பிடித்திருக்கிறதான வீட்டில் வெளியில் சிங்கங்கள் காத்திருக்கிறது. But more terrible are lions that is roaming about in our homes and in our waiting in our homes, so that it might devour us. அதில் அந்த காரியங்களை நாம் வைத்தால் அதை ஒரு காலத்தில் நேசித்திருப்போம், ஆனால் அதை விட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது. வைத்தால் நம்முடைய உயிரை வாங்கிவிடும். Perhaps we might kept them in our house, but the time has come that where we should leave that, we should live it. மறுபடியும் நம்முடைய ஆரம்ப வசனத்தை வாசிப்போமாக. Next, once again let us read the key verse. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் இரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் ஆதி முதல் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். We are called from the first state. ஆண்டவர் உங்களை பிறந்த நாளிலிருந்து அறியவில்லை, உங்களுடைய தாயின் கற்பத்தில் மாத்திரமல்ல, ஆதாமை உண்டாக்குவதற்கு முன்பாக உங்களை அறிந்திருக்கிறார். The Lord does not know when he has not known you on the day of your birth, but before Adam was formed he known you. அதுதான் ஆதியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதற்கு அர்த்தம். And that is the meaning that you are chosen from the first. நாம் யோசித்து பாருங்கள், ஆதாம் உருவாக்கப்படுவதற்கு முன்பாகவே உங்களையும் என்னையும் ஞாபகத்தில் வைத்து எத்தனை நூற்றாண்டுகள் காத்திருந்து நாம் பிறக்க வளர சபைக்குள் வர அவர் காத்து கொண்டிருந்தார். Consider the Lord have waited for so many centuries that we have been in his mind before Adam was formed. He has waited and he has enabled us to come to this church. நம்மை அவர் கனவாய் கண்டு இன்றைக்கு நிஜமாய் கண்டு கொண்டிருக்கிறார். And he dreamt as a dream for all of us, and now he is seeing us as real. ஒரு காலத்தில் பரிசுத்த பவுல் சொல்லுகிறாரே, எங்கள் சுவிசேஷத்தை கொண்டு கர்த்தர் உங்களை கொண்டு வந்தார், அதே போல யாரோ நமக்கு பிரசங்கம் பண்ணி இன்றைக்கு நாம் வந்து விட்டோம். As St. Paul says, he has brought you through our gospel, so also he has brought us by some people who shared our gospel to us. அந்த பொய்யான ஒளியை வீசுகிறதான அந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து பிடுங்கப்பட்டு இன்றைக்கு இயேசு நம்மை பிடித்து மெய்யான ஒளியாகி அவர் அண்டை நாம் வந்திருக்கிறோம். We have been plucked out from the false light that was shining by the devil, and he has brought us to the true light, Jesus Christ. இப்பொழுது எதற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம்? But now for what reason we have come here? மறுபடியும் அந்த வசனத்தை 14ஆம் வசனத்தை வாசிங்க. Let's read 14th verse again. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு மகிமை இருக்கிறதா? So there is a glory for the Lord Jesus Christ. அந்த மகிமையை நாமும் அடைய வேண்டுமா? So we also should obtain that same glory. இயேசுடைய மகிமையின் பங்காளிகளாய் நாம் மாற போகிறோம். We are going to become partakers of the glory of the Lord Jesus Christ. இப்பொழுது நாம் மனுஷர்களாய் இருக்கிறோம், ஆனால் நித்தியத்தில் பரலோகத்தில் நாம் சுடர்களாய் மாற போகிறோம். Now we are as mere men or human beings, but in heaven we are going to become lights. அதாவது நித்தியத்துல கோடிக்கணக்கான ஜனங்கள் இருப்பார்கள். In eternity there might be billions of people. ஆனால் புதிய எருசலேமை சேர்ந்ததான ஒரு ஆள் போகும்போது அவர்கள் தேவ புத்திரர்கள், மற்றவர்கள் அவர்களை பார்க்கும்போதே தெரியும் அவருடைய மகிமை வித்தியாசமா இருக்கும். But when a person goes to New Jerusalem, he is the sons of God, and there will be a difference of the glory. ஏனென்றால் அவர்கள் இயேசுவுடைய மகிமையை பெற்றவர்கள். Because they have received the glory of Jesus. இதற்காக தேவன் நம்மை அந்த அக்கிரமத்தின் ரகசியத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். For that reason the Lord has delivered us from the mystery of iniquity, and he has brought us here. ஆனால் அப்படிப்பட்டதான நேரத்தில் நாம் இரண்டு காரியங்களை பற்றி ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். But when that is so, then we should be very careful for two things. ஒன்று, இந்த அக்கிரமத்தின் ரகசியம் நம்மை கெடுக்காதபடிக்கு நாம் பாதுகாக்க வேண்டும். One, that we should be protected so that this mystery of iniquity may not corrupt us. வெளிநாட்டிலிருந்து ஒரு ஊழியக்காரன் அவர் இந்தியாவுக்கு அடிக்கடி வருவார்.
a servant of God in a foreign country, he will often come to India for ministry. நம்முடைய சபையை சேர்ந்தவர்களை வெளியே ஊழியம் செய்கிறவர். And he belongs to our church and he does ministry in foreign countries. இந்தியாவுக்கு மட்டும் 100 முறை அவர் வந்திருக்கிறார். And he has come to India for almost 100 times. உலகத்தின் பல பாகங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறவர். And he is going to different parts of the world. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? But do you know what he said? உலகத்திலே ரொம்ப அதிகமா கெட்டு போன சபைகள் இந்தியாவில் தான் இருக்கிறது என்று சொன்னார். And he said the most corrupted churches on all the world is only in India. ஆராதனை இருக்கிறது, வெண்வஸ்திரம் இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது, ஆனால் உள்ளான ரகசிய வாழ்க்கை அரித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது. It is true, there is worship, there is white raiments and the anointing is there, but in the inner life there is so much of corruption. பிரியமானவர்களே, ஒரு பெரிய போராட்டத்தின் மத்தியில் இருக்கிறோம். Beloved, we are in so many great strife. என்றைக்கு கால் எடுத்து முன்னாடி வைக்க வேண்டும், ஆவிக்குரிய ஜீவிதத்தில் முன்னேற வேண்டும் என்று சிந்திக்கிறோமோ அன்றைக்கு சர்ப்பம் வந்து நிற்கும். The day that we decide to step one forward so that we might progress in our spiritual life, the same day the serpent will come against us. ஆனால் நாம் வெறுமையாய் போராடுகிறவர்கள் அல்ல. But we are not a people who strive ordinarily. நமக்குள் ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். We have a great God within us. அவர்தான் நம்மை அழைத்தார். And he is only who called us. அவர்தான் இந்த வெளிச்சத்திற்குள் நம்மை கொண்டு வந்தார். And he is the one God who brought us to this light. இனிமேலும் இந்த வெளிச்சத்திலிருந்து இயேசுவுடைய அதே மகிமை அடைய முடியாது. அவர்தான் நம்மை கைப்பிடித்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார். And he is the only God who is leading us by his hand so that we might attain his glory. ஆகையால் பல எதிர்ப்புகள், பல போராட்டங்கள் மத்தியில் மனம் சோர்வுக்கு இடம் கொடுக்காமல் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். So among so many oppositions, so many persecutions, we should never be discouraged, not get weary. We should go on pressing forward. உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர் மத்தியில் வந்தபோது, when the ark of the covenant came in the camp of the Philistines, அது அந்த நாட்டில் மகிமையற்ற வெறும் பெட்டியாய் இருந்தது. in those days it was like a ordinary ark without glory. அதை பிடுங்கி பெலிஸ்தியர் நாட்டுக்கு கொண்டு வந்து அவருடைய தேவர்கள் முன்னாடி வைத்தார்கள். And they plucked the ark of the covenant and they brought before their gods. ஆனால் அந்த சிலை விழுந்தது, ஜனங்களுக்கு மூலவியாதி வந்தது. And that idol, it fell down and they had a brain fever. அப்பொழுது என்ன செய்தார்கள் தெரியுமா? But what did they do? கன்றுக்குட்டி போட்டிருக்கிறதான மாடுகள் அதை கொண்டு வந்து அந்த மாடுகளுக்கு வண்டியில் கட்டி அந்த பெட்டியை வண்டியில் வைத்து கன்றுக்குட்டியை வீட்டில் வைத்து மாடுகள் போகுமா என்று பார்த்தார்கள். And they brought that oxen who had the calf and they left the calves and they brought that oxen and put that ark of the covenant and they sent. அந்த நேரத்துல அந்த பெட்டி பத்திரமா இஸ்ரவேல் தேசத்துக்கு போய் விட்டது. And that the cart was going quietly and toward the camp of Israel. சாமுவேல்ல இந்த சம்பவம் எழுதப்படும்போது ரெண்டு பக்கத்து ரோட்டுடைய ரெண்டு பக்கத்திலும் விளைச்சல் அதிகமா இருந்தது. And it is written in the book of Samuel, and when the cart was going on either side of the cart there was great harvest. ஆனால் இரண்டு பக்கம் புசிக்க திரும்பாமல் பின்னாடி இருக்கிற கன்றுக்குட்டியையும் நினைக்காமல் அது அழுது கொண்டே இஸ்ரவேல் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருந்தது. And but this oxen, without considering all the grains and on either side, not remembering even the little ones, it is just crying and it was going forward. அப்பொழுது பெலிஸ்தியர் அறிந்தார்கள், இது தேவனால் நடத்தப்படுகிற மாடுகள். Only then the Philistines understood these are the oxen that was led by the Lord. இது போல நமக்கு பல பிரயாசங்கள், பல கஷ்டங்கள், பல கண்ணீர்கள், இழப்புகள் உண்டு. அதன் மத்தியில் அழுது கொண்டே எருசலேமுக்கு தான் போக வேண்டும். அந்த சிந்தை மாறக்கூடாது. So also amid so much oppositions, persecutions, sufferings, we should go like that oxen, just crying, and we should look unto Jesus and we should have this mind. எப்படியாவது இயேசுவின் மகிமையை அடைய வேண்டும். Somehow we should attain the glory of Jesus. முதல் காரியம் நாம் நம்முடைய ஜீவியத்தை பாதுகாக்க வேண்டும். The first thing is that we should preserve or protect our life. இரண்டாவது, secondly, பரிசுத்த பவுல் ஒரு கூட்டத்தாரோடு எங்கள் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார். Saint Paul compares and says to a group, through our gospel. எங்கள் சுவிசேஷத்தினால் தெசலோனிக்கேயராகிய நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். Through our gospel you Thessalonians are saved. அதுபோல இப்போது நாமும் இந்த வெளிச்சத்திற்குள் வந்துவிட்டோம். So also we have come to this light. நமக்கும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சுவிசேஷம் இருக்க வேண்டும். So we should also have a gospel so that we might share to others. இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும்
என் சுவிசேஷம் எங்கள் சுவிசேஷம் என்று சொல்ல எல்லாம் தெரியாவிட்டாலும் கொஞ்சமாவது தெரிந்திருக்க வேண்டும். So to all those who are gathered here, everyone should say my gospel and our gospel. There should be one thing that everyone should be aware of. மலையில் வைக்கப்பட்ட பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. The city that is set on a hill, it cannot be hidden. அப்போ நமக்குள் ஒரு வெளிச்சம் வந்து விட்டது. So a light has come upon அந்த us, வெளிச்சத்தை இப்போது மற்றவர்களுக்கு வீச வேண்டும். and we should exhibit that light to others. எப்படி நாம் மற்றவர்கள் நிமித்தம் மற்றவருடைய சுவிசேஷத்து நிமித்தம் இங்கே வந்தோமோ அதே போல நம்மால் மற்றவர்கள் அந்தகாரத்திலிருந்து வர வேண்டும். As we have come through this light by other person gospel, so also others should also come to Christ through our gospel. நாம் எத்தனை விசுவாசிகள் இதுவரைக்கும் ஆதாயப்படுத்தினோம்? How many believers that we have won is the true? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தினோம்? How many souls that we have won? எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்லி இருக்கிறோம்? To how many people we have shared the gospel? பாரமாவது இருக்கிறதா? At least do we have that burden? பஸ்ல போகும்போது அப்படி ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த பஸ்ல இருக்கிறவங்களை ரட்சியும். When we travel through a bus, do we have a prayer, oh Lord, save these people? நேரம் கிடைத்தால் மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறோமா? When we have some time, do we share the gospel? எதுக்கு அந்த வம்பு, எதுக்கு அந்த பிரச்சனை? நான் சர்ச்சுக்கு போறேன் வரேன். Why should I have that problem? I go to church, that is enough. அது நல்லதல்ல பிரியமானவர்களே. Beloved, that is not good. நம்முடைய அப்படி என்றால் நமக்குள் இருக்கிற வெளிச்சத்தை மரக்காலின் கீழ் வைத்து மூடி விடுகிறோம். If that be so, then we are trying to hide a light through a bushel. காலம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணு. Be it in season or out of season, take heed that you share the gospel. ஒரு சேல்ஸ் ரெப், ஒரு கம்பெனில ஒரு பொருளை விற்பனை செய்கிறதான பிரதிநிதிகள் இருக்கிறார்களே. There are so many sales representatives for a company. அவங்க போன்ல மற்றவர்களை அணுகுவார்கள். And they try to contact people through phones. நேரடியாக வீட்டுக்கு போவார்கள். They will visit people personally. அவங்க வந்து சார் மேடம் ஒரு காரியத்தை ஒரு 2 நிமிஷங்களோட பேசலாமா என்று அவர்கள் அவங்களுடைய பொருளை விற்பதற்கு முன்பாகவே அவங்க வந்து டோர் அடைச்சிருங்க, போ எனக்கு டைம் இல்லை. Before they try to explain their product and they advertise their product, before that they will shut the doors. அதனால அவர் சோர்ந்து போய் வீட்டுக்கு போவாரா? And because of that will they be discouraged? சம்பாதிக்க வேண்டும் என்றால் அதை எதிர்பார்த்து தான் இருக்க வேண்டும். If they have to earn their money, they should anticipate such things and go. எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடத்தில் ஆண்டவர் சொன்னார், the Lord said unto the prophet Ezekiel, மனுபுத்திரனே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலக வீட்டார். Son of man, these people are rebellious house. They are rebellious house. ஆகையால் அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நீ பேசு. Whether they hear it or not, you should speak. நீ சோர்ந்து போகாத அவர்கள் எதிர்க்கும்போது. Do not be wearied when they resist. நீ உன் நெற்றியை வஜ்ரக்கல்லை போல கடினமாக்கு. You should make your forehead as a jasper. அவர்கள் எதிர்ப்பார்கள், ஆனால் நீ பேசிக்கொண்டே இரு. They will resist, but you continue to speak. அது போல நாம் மாற வேண்டும். So also we should become. அப்பொழுதுதான் அந்த பொய்யான வெளிச்சத்திற்கு விரோதமாக நாம் பாதுகாக்கப்படுவோம், மற்றவர்களை இருட்டிலிருந்து வெளியே கொண்டு வருவோம். Only then we will be preserved from that false light, and we can be a true light so that others might come. நம்முடைய கண்களை மூடுவோமாக. So let us close our eyes. ஆண்டவர் நம்மை இந்த வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார். The Lord has brought us to this light. நாம் செல்ஃபிஷாக சுயநலவாதிகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? Are we living a selfish people? இந்த கடைசி நாட்களில் நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால், if we are to be protected in these last days, நம்முடைய இருதயம் சத்தியத்தை நேசிக்க வேண்டும். our heart should love the truth. இரண்டாவது, நம்முடைய காரியத்தில் நாம் கண்டிப்பா இருக்க வேண்டும். Secondly, we should be very strict in our matters. ஆண்டவர் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்னால் அது விட்டு விட நம்மை ஆண்டவர் பலப்படுத்த வேண்டும். The Lord should strengthen us so that when he says you should forsake it, we should forsake it. இல்லை என்றால் சிங்கம் நம்மை விரல் அல்ல முற்றிலுமாய் ஆத்துமாவை சேர்த்து பட்சித்து போடும். If that is not so, the lion will not only devour our finger, it will totally devour our soul as well. மூன்றாவது, நம்முடைய ஜீவியத்தை பற்றி நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். Thirdly, we should be very diligent about our life. அடையாளங்கள் அற்புதங்கள் அங்க நடக்குது இங்க நடக்குது என்று சொல்லி அவசரப்பட்டு ஓடாதே, சத்தியத்தை நேசிப்போமாக. Do not go here and there seeing there are so many wonders and miracles are happening. You should love the truth and come here. ஏனென்றால் பிசாசும் அடையாளங்கள் அற்புதங்களை செய்வான். Because even the devil also he will do wonders and miracles. பிசாசும் வியாதிகளிலிருந்து சுகத்தை தருவான். Even the devil also will give healing to the body. நாம் சத்தியத்தை பின்பற்றினால் பாதுகாக்கப்படுவோம். Only when we follow
follow the truth, we will be preserved. அடுத்தபடியாக Nextly, நாம் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற ஒரு கடமை நம்மிடத்தில் உண்டு. we have a great work or indebted to share the gospel to us, others. என் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய ஒரு சில வார்த்தைகளாவது நம்மிடத்தில் இருக்க வேண்டும். We should at least have some words, few words, wherein we are in a position to say that our gospel. ஒருவேளை நமக்குள் இயேசு செய்த ஒரு நன்மையா இருக்கலாம், அதையும் ஒரு சுவிசேஷமே மாற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். Perhaps it might be a goodness that the Lord has done in our life. Even that should be a gospel where we can share to others. 10 பேர் பரியாசம் பண்ணினாலும் பரவாயில்லை. Even let it be 10 people mock at us. 100 பேர் பரியாசம் பண்ணினாலும் பரவாயில்லை. Let it be 100 mock at us. நோவா நீதியை பிரசங்கம் பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says Noah he preached the righteousness. அவருடைய பிரசங்கத்தை யார் கேட்டார்? Who hearkened to his preaching? அந்த பேழைக்குள் வந்தவர்கள் எத்தனை பேர்? How many people entered the ark? அவரும் குடும்பமும் தான், வேற யாரும் வரல. Only he and his family, none else. இவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர்கள் சிரிப்பார்கள். இவர் பிரசங்கம் பண்ணுவார், அவர்கள் பரியாசம் பண்ணுவார்கள். He will preach and they will mock, he will preach and they will laugh at him. ஆனாலும் அவர் பிரசங்கியாரா இருந்தார். Even though he was a preacher, அவர் நீதியை பேசிக்கொண்டே இருந்தார். he continued to preach the gospel. அதே போல நாம் பிரசங்கம் பண்ண வேண்டும். So also we should preach. கூட இருக்கிறவர்கள், ரட்சிக்கப்படாதவர்கள், சொந்தக்காரர்கள், வேலை செய்கிறவர்கள், அவர்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நாம் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டும். All those who are along with us in our workplace, our relatives, whether they hear it or not, we should continue to preach the gospel. சமீபத்துல ஒரு வாலிப பிள்ளை அவருடைய குடும்பத்தில் இருக்கிற சில தவறுகளை செய்தார்கள். நீங்க கிறிஸ்டியன்ஸ் தானே, இப்படி செய்யலாம் என்று சொன்னதுன்னா அந்த முழு குடும்பமும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பிட்டு. Recently when a young sister she said the people who are not saved, when they said are you a Christian, the whole family they came against her. ஆனால் அதுபோல என்ன சம்பவித்தாலும் நாம் ஆண்டவருடைய வேலையை செய்ய வேண்டும். So whatever happens to us, we should do the work of the Lord. இயேசுவும் எதிர்க்கப்பட்டார், நாமும் எதிர்க்கப்படுவோம். Jesus is also resisted, even also we also be resisted. தேவ பக்தியாய் வாழ மனது இருக்கிற எல்லாருக்கும் உபத்திரவம் உண்டு. All those who desire to live godly, they will be persecuted. ஆனால் நாம் புறப்பட்டு சத்தியத்தை உரைக்கத்தான் வேண்டும். But whatever it is, we should go forward and we should proclaim the truth. ஜனங்கள் கேட்டாலும் கேட்காவிட்டாலும் இயேசுவை ஆண்டவர் என்று நம்முடைய நாவில் அறிக்கை பண்ண வேண்டும். Whether people hear it or not, we should proclaim and confess Jesus is the Lord. நன்றாய் கவனியுங்கள். So hear carefully. இப்படி விடாமுயற்சியோடு தெருவாய் வீடு வீடுவாய் தோல்வி அடைந்து சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் கவனியுங்கள். All those who persevere and they preach the gospel without fail. பிள்ளை பெறாதவள் அநேக பிள்ளைகளுக்கு தாயா மாறினாளே என்ற வசனம் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற போகிறது. And the word of God that was said, the woman that did not have a child, they will have so many children, that shall be fulfilled in your life. ஒரு ஆத்துமாவும் சம்பாதிக்க முடியவில்லை என்று நீ துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாய். கர்த்தர் ஒரு ஜாதியை உன்னுடைய கையில் கொடுப்பார். You have been grieved, sir. I have not even won a single soul. The Lord is going to give a great nation to you. நீ இதுவரைக்கும் சுயமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாய். ஆனால் உன் பெரிய ஆண்டவர் உனக்குள் எழும்புவார். Now hitherto you have strove with your own self-strength, but now the Lord is giving you a great strength. எனக்கு ஆத்துமா பாரம் வேண்டும். I need a burden for souls. சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு வேண்டும். I need a boldness to share the gospel. என் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய வெளிப்பாடுகள் எனக்கு வேண்டும். I need a revelation so that I might say my gospel. விரும்புகிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who desire, lift up your hands. மறுபடியும் சொல்லுகிறேன். Once again I say, எனக்கு ஆத்துமா பாரம் வேண்டும். I need a burden for souls. இரண்டாவது சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய தைரியம் எனக்கு வேண்டும். Secondly, I need a boldness to share the gospel. மூன்றாவது என் சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய தனிப்பட்ட வெளிப்பாடு எனக்கு வேண்டும். Thirdly, I need a personal revelation wherein I can say my gospel. இந்த மூன்றையும் வேண்டும் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்துவோம். All those who say I need all these three, lift up your hands. பரலோகத்தில் இருக்கிற தேவன் இப்பொழுது நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிற தேவன். The Lord who is in heaven, he is a God who speaks even now to us. இது மனுஷர்களால் நடத்தப்படுகிற சபை அல்ல, தேவன் இந்த இடத்தில் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள். This is not a church who is led by men. All those who believe this is led by God. தேவனின் உயர்த்தின கையை கண்டு கொண்டு இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள். All those who believe the Lord has seen my hands that is lifted up. கர்த்தர்
நம்முடைய ஆண்டவர் தத்துவங்களை பேசி போகிறவர் அல்ல. God is not God who speaks philosophies and go. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான அபிஷேகம் ஒரு முத்திரை என்று வேதம் சொல்லுகிறது. The scripture says the promise anointing, it is a seal to us. இன்றைக்கு ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு சீல் போட போகிறார். Even today the Lord is going to seal in your heart. நீ எனக்குரியவன். You belong to me. அந்த தேவனுடைய முத்திரையில் நீ எனக்குரியவன் என்ற முத்திரை அவர் போட போகிறார். The Lord is going to make a seal upon you that you belong to God. அந்த சர்ப்பம் வரும். That serpent will come. அப்போது அவன் அந்த சீலை பார்ப்பான். He will see that seal. அவன் போராடலாம், ஆனால் ஜெயம் நமக்குரியது. He will strive, but victory is ours. அந்த வலு சர்ப்பம் அந்த ஆண் பிள்ளை விழுகும்படியா வகை தேடிக் கொண்டிருக்கிறார். The dragon is seeking ways to consume that man child. கரங்களை கீழே போடுவோமாக. Let us put down our hands. இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து விட்டு ஆவியானவருக்கு இடம் கொடுக்க போகிறோம். Now let us read that verse and let us give room to the Spirit of God. நீங்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள். வசனத்தை வாசிக்கிறவர்கள் வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். You all close your eyes, read the verse. Let us read Revelation chapter 12 verse 5. ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. There is a war going on. 7 தலை உள்ள ஒரு பெரிய வலு சர்ப்பம் ஒரு குழந்தையோடு போராடுகிறது. A serpent with 7 heads, it is striving so that he might swallow that man child. அந்த குழந்தை பலனற்றது, அந்த சர்ப்பம் வல்லமை உள்ளது. The child is weak, but the dragon is trying to swallow. அந்த குழந்தை ஞானமற்றது, அந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளது. That child is without any wisdom, but this dragon is crafty. அந்த குழந்தை வேகமற்றது, இந்த சர்ப்பமோ வேகம் உள்ளது. The child is without any speed, but this dragon is very swift. இந்த யுத்தத்தை பார்க்கிறவர்கள் சொல்வார்கள், பாவம், இது எவ்வளவு அநியாயமான ஒரு போட்டி. அந்த குழந்தை ஒரு சர்ப்பத்தினுடைய கையில கொடுக்கலாமா? Where people, all those who see this battle, they will say, what a pathetic scene is this. How can that child be given to the dragon? ஆனால் அந்த போட்டியின் அந்த யுத்தத்தினுடைய ரிசல்ட் என்ன? But what is the result of that battle? அந்த 5ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 5. சகல ஜாதிகளையும் இருப்புக்கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்திற்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அல்லேலூயா, Hallelujah. எப்படி அது சம்பவித்தது? How did it happen? 7 வாய் திறந்த அந்த ஆண் பிள்ளை விழுங்கும்படியாக அதை தேடிக்கொண்டிருக்கிறது. And the 7 mouths is trying to consume that man child. அந்த 7 வாய்களை தப்பி எப்படி அந்த ஆண் பிள்ளை மேலே சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது? How could that man child escape from all this 7 mouths and it was taken to the throne? அந்த குழந்தை நம்மை போல ஞானமற்றது, பலவீனமானது, வேக குறைவுள்ளது. And the child was like weak as we are, without wisdom and without speed. ஆனால் அந்த குழந்தைக்குள் ஒருவர் இருந்தார். But there was a person in that child. அந்த நாம் தான் அந்த குழந்தை. And we are the child. அந்த ஒருவர் நம் மத்தியில் இருக்கிறார். And that one person is in our midst. எத்தனை பிசாசுகள் வந்தாலும், No matter how many demons come against us, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், whatever be the oppositions, எத்தனை தந்திரத்தோடு பிசாசு உன்னை ஏமாற்ற வந்தாலும், how many diseases that the devil might come against us, நீ ஆதியிலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளை. you are the child of God that is chosen right from the நீ beginning. சுவிசேஷத்தினால் அழைக்கப்பட்ட, வெளிச்சத்திற்கு கொண்டு வரப்பட்ட தேவனுடைய பிள்ளை. You are a child of God that is chosen by the gospel of God to this light. தேவன் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நம்மை எதிர்ப்பவன் யார்? When the Lord is among us, on our side, who can fight against us? ஆகையால் ஜெயம் உன்னுடையது. So victory is ours. பலவீனமான ஆண் பிள்ளையே, ஜெயம் நம்முடையது. Oh weak man child, victory is ours. நமக்குள், நம் மத்தியில், நம்மை சூழ்ந்திருக்கிற தேவனுக்குள் கலிகூறுவோமாக. So let us rejoice in our God who is come in our midst, who is surrounding us. முத்திரை செய்யப்பட்டவர்களே ஆர்ப்பரிப்போமாக. All those who are sealed, let us rejoice. ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்குரியவன், எனக்குரியவள். Looking into you, the Lord says, you belong to me. பலவீனமான ஆண் பிள்ளையே, நீ எனக்குரியவன். Oh weak man child, you belong to me. இதுவரைக்கும் தோல்வியை அனுபவித்தவர்களே, நீ எனக்குரியவன். You that do not make all failures, now you belong to me. போராடி போராடி தோற்று போனவளே, நீ எனக்குரியவன். All those who make failures, striving and trying, now you belong to me. ஓரியானா மக்னாக ஷபாலியா கரமானியா துதா. ஓ ரபௌஷரமா கரமானியா சரபகலமானியா துரே. Thank you Lord, we thank you Jesus. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஒரு அபிஷேகம் இறங்கிக் கொண்டிருக்கிறது. An anointing is descending upon us. ஆண் பிள்ளையை பலப்படுத்துகிற அபிஷேகம். Anointing that strengthens the man child. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள்.
Understand very carefully. அந்த ஆண் பிள்ளையுடைய கையில் ஒரு இருப்பு கோல் இருக்கிறது. In the hand of the man child there is a rod of iron. சகல ஜாதிகளையும் ஆளுகை செய்ய போகிறது. And it is going to rule all nations. இது ஒரு பிள்ளையா இருக்கலாம், இந்த பிள்ளையை நீ அசட்டை செய்யாதே. Though it is a man child, do not despise as a child. ஆண்டவர் இந்த பிள்ளையை தன்னுடைய கண்ணின் மணியை போல் பாதுகாக்கிறார். The Lord will protect this man child as the apple of his eye. இந்த பிள்ளையை எதிர்க்கிறவன் சிதைக்கப்படுவான். And the person who resists this man child, he shall be destroyed. முழு உலகம் இந்த பிள்ளைக்கு விரோதமாய் எழும்பினாலும் எழும்ப முடியாது. The whole world shall rise up against us, he cannot overcome it. Shida. Kira mantara baushara mania tura. தேவரி சகலவும் செய்ய வல்லவர், செய்யாதி வீணத்தது தடைபடாது. தேவரி சகலவும் செய்ய வல்லவர், செய்யாதி வீணத்தது தடைபடாது. வள்ளுவாதங்களை கதியம் தயவர், வள்ளுவிலா நம்பர் கொண்டிருக்கிறோம். வள்ளுவாதங்களை கதியம் தயவர், வள்ளுவிலா நம்பர் கொண்டிருக்கிறோம். பெரிய காரியம், பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாவினையும் நீ நேசிக்கவேலையா. பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னாவினையும் நீ நேசிக்கவேலையா. ஜெயமே ஜெயமே எப்போதுமே ஜெயமே ஜெயமே சகலமும் செய்ய வல்லவர், செய்யாதி நீரைகள் தடைபடாது. சகலமும் செய்ய வல்லவர், செய்யாதி நீரைகள் தடைபடாது. வடுவானந்தரை கதியம் தயவர், வடுவிலா நம்பர் கொண்டிருக்கிறோம். வடுவானந்தரை கதியம் தயவர், வடுவிலா நம்பர் கொண்டிருக்கிறோம். பெரிய காரியம், பெரிய காரியம் செய்யும் தேவனே, பெரிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. பெரிய தேவன் சிறிய ஆண் பிள்ளையை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சமானா தேவனுடைய துணையை சமாளிக்கிறே. ஜெயமே ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயமே ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே. ஜெயமே ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயமே ஜெயமே எப்போதும் எனக்கு. நாம் எவ்வளவு பலவீனமாய் இருந்தாலும் பரவாயில்லை. No matter how weak we are, எத்தனை ஆயிரம் முறை ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் தோல்வி உள்ளவர்களாய் இருந்தாலும் பரவாயில்லை. it doesn't matter for so many thousand times we have failed in us. சமுதாயம் நம்மை தோற்று போனவர்கள், மோசமானவர்கள் என்று முத்திரை செய்தாலும் பரவாயில்லை. Though the society might seal us that we are a defeated people, நமக்கு ஒரு பெரிய ஆறுதல் உண்டு பிரியமானவர்களே. beloved, we have a great comfort. என்னை பலப்படுத்துகிற ஒரு பெரிய இயேசு இருக்கிறார். I have a Jesus who can strengthen me. அவரிடத்தில் போய் இயேசுவே என்று கூப்பிட்டால் போதும். It is enough that we go to him and say Jesus. கண்டிப்பா கேட்பார், கண்டிப்பா கேட்பார். Surely he will hear us, surely he will hearken to us. நிச்சயமாய் நிச்சயமாய் அந்த குழியிலிருந்து அவர் தூக்கி எடுப்பார். Surely he will lift up us from that pit. ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு, ஜெயத்தின் மேல் ஜெயமே எப்போதும் எனக்கு. ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே, ஜெயித்த இயேசு என்னோடு இருப்பதினாலே.
கர்த்தருடைய சமூகத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த முழு கூட்டத்தை ஆசீர்வதித்தார், அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வாலிபர் முகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி 50 ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்க போகிற ஊழியங்கள் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஜெபம். அன்பின் தேவனே, நல்லவரைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். அந்த பரிசுத்த ஆராதனை தேவதாமை பொறுப்படுத்தி நடத்தி தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டோரே ஒரு ஊட்ட பரிசுத்தவான்கள் தேவ சமூகத்தை கொண்டு சேர்த்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆண்டவர் இந்த பரிசுத்த ஓய்வினாலே ஆண்டவரே பரிசுத்தத்தோடு கூட நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக எங்களை நீ ஆண்டவரை ஒன்று சேர்த்தீரே, அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனுடைய ஆண்டவரை முற்பகுதிகள் ஆகிய பாடல் பகுதிகள், ஜெப பகுதிகள், ஆவிய நிறைவு பகுதிகளாக கர்த்தர் பொறுப்படுத்தி ஆசீர்வாதமாகி தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ எங்களோடு பேசின நல்ல ஆண்டவரே சுவாமி உபதேச சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாட்கள் ஆண்டவரே சுவாமி அப்பா எங்களுடைய ஜீவியம் எவ்வாறு காணப்பட வேண்டும் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக தொடர்ந்து எங்களோடு பேசி இடைப்பட்டு வருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே சாத்தான் கூட ஒளியின் ஆண்டவரே வேஷத்தை தரித்து அநேகரை ஆண்டவரே சாமி தன் பக்கமாக இழுத்து கொண்டிருக்கிற இந்த காலவில் ஆண்டவரே நாங்கள் எவ்வாறு ஜீவிக்க வேண்டும், மெய்யான ஒளியோடு கூட நாங்கள் எவ்வாறு சேர்க்கப்பட வேண்டும் என்பதை சத்திய உபதேசத்தின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்ள கிருபை தந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த நாட்கள் ஆண்டவரே அப்பா அந்த சாத்தானுடைய ஆண்டவரே தந்திரத்தில் இருந்து
ஆண்டவரே இந்த வலு சொற்பத்தினுடைய ஆண்டவரே வல்லமையில் இருந்த தந்திரத்திலிருந்து நாங்கள் எந்த விதத்திலையும் ஆண்டவரை தப்பித்துக் கொள்ளும்படியாய் சாத்தான் எங்களை விழுங்கும்படியாக வலு சொற்பம் தந்திரமாய் எங்களை வஞ்சிக்கும்படியாக அந்த ஆண் பிள்ளை விழுங்கும்படியாக அவள் முயற்சி செய்யும் போது ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சுவாமி எவ்வாறு ஜீவிக்கிறோம் அந்த சாத்தானுடைய வலு சொற்பத்தினுடைய ஆண்டவரே அப்பா அவன் எங்களை விழுங்கி விடாதபடி நாங்கள் மிகவும் ஜாக்கிரதையோர்களா எங்களுடைய ஜீவியத்தில் சத்தியத்தை நேசிக்கிறவர்களா சத்தியத்துக்காக நாங்கள் ஜீவிக்கிறவர்களா சத்தியத்தை கைக்கொள்வர்களா இந்த நாட்களை காணப்பட கத்த கிருபை தரும்படியா வேண்டுகிறோம். ஆண்டவரே சத்தியத்தை அறிந்த நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களை மிகவும் எங்களுடைய ஜீவியத்தை குறித்து கண்டிப்பாகவும் ஆண்டவரை ஜாக்கிரதையா எங்களுடைய ஜீவியத்தை பாதுகாத்துக் கொள்ள இந்த கால அளவில் ஆண்டவரே மெய்யான ஒளியாகிய நீர் எங்களை பாதுகாத்து வழிநடத்தும்படியா எங்களுக்கு வேண்டிக் கொள்வோம் சுவாமி. ஆண்டவரே எங்களுடைய ஜீவியத்தை எவ்வாறு நாங்கள் கண்டிப்பாக ஜாக்கிரதையாய் பாதுகாப்பது மாத்திரமல்ல சத்தியத்தை நேசித்து உபதேசத்தை நேசித்து இந்த மகிமையான ஜீவியத்தை நேசிக்கிற நாங்கள் மற்றவர்களுக்கு இதை குறித்து சொல்லக்கூடியவர்களாய் காணப்பட கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். நீர் எங்களை ஆதியிலே தெரிந்து கொண்டீரே, அனாதி நோக்கத்தோடு தெரிந்து கொண்டீரே, மகிமைக்கு எங்களை அழைத்தீரே. ஆண்டவரே இந்த மகிமையை நாங்கள் இழந்து போகக்கூடிய எத்தனையோ சாத்தான் ஆண்டவரே சுவாமி சிங்கம் போல சுத்தி தெரியும் போது நாங்கள் அவற்றிலிருந்து விலகி இந்த நாட்டை தப்பித்துக் கொள்ளும்படியாக எங்களுக்கு ஆண்டவரே நீர் கொடுத்த ஆண்டவரே மெய்யான ஒளியாகிய உம்முடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த மகிமையான தேவனை நாங்கள் சாட்சியாய் சொல்லி மகிமையான தேவன் மெய்யான ஒளியாகி இயேசு நாள் வரப்போகிறீர். அந்த நாளோட மகிமையான ஒரு ஜீவியை ஜீவித்து நாங்கள் ஆண்டவரே ஆண் பிள்ளையாக எல்லாவற்றையும் ஜெயித்து உலகத்தை மாமிசத்தை பிசாசை எல்லா வல்லமை ஜெயித்து நாங்கள் ஆண் பிள்ளையாய் ஜெயம் கொண்டவரோம் சந்திக்க தகுதிப்படுத்தும்படியாக வேண்டிக்கிறோம். ஆண்டவரே மெய்யான ஒளி நீரா இருக்கிறீர். அந்த ஒளியை பின்பற்றி அந்த மகிமையின் ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்தும் தாழ்த்தி கிருபையில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் காவலும் நம்மோடும் எல்லா பரிசுத்தவான்களோடும் கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் மட்டும் இருப்பதாக.